கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பணக்கார பெண்மணி புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒரு வாரம் கழித்து தன்னுடைய போதகரிடத்தில் வந்து சொன்னாள், ஐயா, காலைதோறும் நான் எழுந்து ஜெபிக்கும் போதெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக 5 விலையுயர்ந்த மதுபான பாட்டில்கள் வந்து நிற்கின்றன. இதை தாண்டி நீ ஜெபம் பண்ணு என்று என்னை சேலஞ்சு பண்ணுகின்றன. நான் என்ன செய்வது? ஜெபிக்க முடியவில்லையே என்று வந்து அவர்களை சொன்னார். அவளுடைய சிறு வயது வாழ்க்கையிலிருந்து அவள் என்னெல்லாம் செய்து வந்தாள் என்று அவர் விசாரித்தார். இப்பொழுது பணக்காரியா இருக்கிறேன், ஆனால் பல வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு மதுபான கடையிலே சிப்பந்தியாக வேலை செய்து கொண்டு வந்தேன். அப்பொழுது மாதத்திற்கு 1 வீதம் 5 மாதங்களிலே 5 விலையுயர்ந்த மதுபான பாட்டில்களை நான் கடத்தி விட்டேன். இப்படி களவாடியதுதான் எனக்கு ஆழமாய் மனதிலே பதிந்திருக்கிறது. இப்பொழுது அந்த பாட்டில்கள் தான் என்னை ஜெபம் பண்ண விடாமல் குறுக்கே வந்து நிற்கின்றன என்று சொன்னாள். உடனே அவர், அப்படியானால் இது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு பாவம், நீங்கள் அதற்கான கிரயத்தை அந்த கடையிலே செலுத்தி விடுங்கள் என்று சொன்னார். இவள் யோசித்து விட்டு, அந்த கடையின் முதலாளி செத்து எத்தனையோ வருஷம் ஆகிவிட்டது. இப்பொழுது அவருடைய மகன் அந்த கடையை பெரிதாக்கி விரிவுபடுத்தி அவர் எங்கேயோ போயிட்டார். இப்போ அந்த கடைக்குள்ளே 1000 பேர் இருக்கிறார்கள். அவருக்கு நான் இந்த தொகையை கொடுத்தாலும் அது ஒரு பெரிதானதல்ல என்று சொன்னாள். பெரிதானதோ சிறிதானதோ கர்த்தர் அதை திருப்பி கொடுக்க சொல்கிறார், கொடுத்து விடு. இல்லை என்றால் சாத்தான் அந்த பாவத்தை உனக்கு முன்பாக காட்டிக்கொண்டே இருப்பான் என்று சொன்னார். அப்படியானால் ஒன்று செய்கிறேன், அந்த கிரைய தொகையை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தி விடுகிறேனே என்று சொன்னாள். கர்த்தர் ஒப்புரவாக சொல்லுகிற விஷயங்களில் ஒப்புரவாகி விட வேண்டும், இல்லை என்றால் நாம் விருப்பப்படி செய்ய முடியாது என்று சொன்னார். அவளும் ஒரு வாரம் மீண்டுமாய் ஜெபம் பண்ணி பார்த்தாள். ஆனால் 5 மதுபான பாட்டில்கள் குறுக்கே வந்து கொண்டே இருந்தன. எனவே ஒரு நாள் தன்னுடைய காரிலே சென்று அந்த கடையிலே கடை ஓனருடைய மகன், அவர் இப்பொழுது பெரிய பணக்காரராக இருந்தார், நான் முன்பு வேலை செய்யும் போது திருடிய அந்த 5 மதுபான பாட்டில்களுக்கான தொகையை செலுத்துகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி செலுத்தினாள். நீங்கள் இப்பொழுது வசதியா இருக்கிறீர்கள், நானும் வசதியா இருக்கிறேன், இதே ஒரு தொகை என்று கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறீர்களே, எனக்கு இது தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இல்லை இல்லை, என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது இந்த கிரய தொகையை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். மன மாற்றத்தை அடைந்தவர்கள் அவர் சொல்வதை உதாசீனம் செய்ய முடியாது என்று சொன்னாள். உடனே அவர் அந்த தொகையை வாங்கி கொண்டு வானத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து தலையை மீண்டுமாய் குனிந்து கொண்டு அவளிடத்திலே, நீ 5 பாட்டில்களை திருடினாய், இப்பொழுது என்னுடைய நிறுவனத்துக்கு ரேக்கா மதுபான பாட்டில்களை வாங்கி விட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் 5% வரை உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதும் அப்படி உடையாது, ஆனால் நாங்கள் சரியாக 5% உடைந்ததாக சொல்லி அவர்களிடத்திலே மதுபான பாட்டில்களை ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட பாட்டில்களை மதுபான ஆலைகளிடமிருந்து நான் களவாடி இருக்கிறேன். நீ 5 பாட்டிலுக்கு திருப்பி கொடுத்துட்ட, 1000 பாட்டில்களுக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியாதே. நீ உணர்வுடைந்து விட்டாய், நான் உணர்வுடையவில்லையே. நீ மோட்சத்தை நோக்கி போகிறாய், நான் இன்னும் அதற்கான ஸ்டெப்பு ஒன்று கூட எடுக்கவில்லையே என்று சொல்லி தலைகளை கவிழ்ந்து கொண்டார். அப்பொழுது இவள் யோசித்தாள், ஆம், 5 மதுபான பாட்டில்கள் கிரைய முக்கியமல்ல, அது ஒரு மனுஷனை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒருவேளை அவன் பிற்காலத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இது கர்த்தருடைய செயல் என்று நன்றி செலுத்தி திரும்பி வந்தாள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 5:20, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் தேவனோடும் மனுஷனோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும். அநேக பாவங்கள் நமக்கு நினைவில் இல்லை, அவைகளையெல்லாம் தேவனிடத்தில் ஒப்புவித்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் குறிப்பிட்ட பாவங்களை சுட்டி காட்டும் போது மனுஷர்களோடும் ஒப்புரவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.